வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே புதிய உலக ஒழுங்கு. இரண்டாம் உலகப் போர் முடிந்தது. ஆனால் அதன் முடிவு ஒரு புதிய யுகத்தின் தொடக்கம். உலகம் சிதைந்தது. ஆனால் அந்த சிதைவிலிருந்து ஒரு புதிய ஒழுங்கு உருவாகத் தொடங்கியது. அந்த ஒழுங்குதான் புதிய உலக ஒழுங்கு. 1945 ஆண்டில் போரின் சாம்பலில் இருந்து 3 பெரும் சக்திகள் எழுந்தன: அமெரிக்கா, சோவியத் ஒன்றியம் மற்றும் பிரிட்டன். அவர்கள் வெற்றி பெற்றாலும் அவர்களின் எண்ணங்கள் ஒன்றல்ல. அமெரிக்கா ஜனநாயகத்தின் குரல், சோவியத் ஒன்றியம் கம்யூனிசத்தின் குரல். இந்த 2 குரல்களும் புதிய உலகத்தின் திசையை தீர்மானிக்க தொடங்கின. இது அமைதியின் யுகம் அல்ல, மாறாக குளிர்போர், கோல்டு வார் எனும் புதிய மோதலின் தொடக்கம். அமெரிக்கா மேற்கு உலகத்தை வழி நடத்தியது. பொருளாதாரம், தொழில்நுட்பம், ஆயுத வலிமை அவை அனைத்தும் அதன் கையில் குவிந்தன. சோவியத் ஒன்றியம் கிழக்கு ஐரோப்பாவை பிடித்து கொண்டது. அது கம்யூனிச அரசுகளை நிறுவியது. இந்த 2 துருவங்களும் உலகத்தை 2 பாகங்களாக பிரித்தன. போர் இல்லாமலே போர், அதுவே குளிர்போர் எனும் கோல்டு வார். அணு ஆயுத போட்டி, விண்வெளி போட்டி மற்றும் உளவுத்துறை மோதல்கள் இவை அனைத்தும் புதிய உலக ஒழுங்கின் அடையாளமாகின. ஆனால் இந்த புதிய ஒழுங்கு போர், அழிவு, பசியை மட்டும் அல்ல, அறிவியல், கல்வி, தொழில்நுட்ப முன்னேற்றத்தையும் கொண்டு வந்தது. அணு ஆற்றல், கணினி தொழில்நுட்பம், விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் மனித உரிமைகள் இவை அனைத்தும் உலகம் முழுவதும் பேசப்பட்ட தலைப்புகளாயின. ஐக்கிய நாடுகள் சபை, உலக வங்கி, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், நேட்டோ, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த அமைப்புகள் மனித சமூகத்தை புதிய திசையில் இட்டு சென்றன. ஆனால் இன்னும் கேள்விகள் எழுகின்றன. புதிய உலக ஒழுங்கு யாருக்காக? அது சக்தி வாய்ந்த நாடுகளின் ஆதிக்கமா அல்லது அனைவருக்குமான எழுச்சியா? போரின் முடிவு அமைதியை கொண்டு வந்தாலும் மனித மனதில் ஒரு பதட்டம் நிலைத்தது. அணு ஆயுதங்கள், அரசியல் துருவங்கள், அதிகாரத்தின் பேராசை இவை இன்னும் மனித இனத்தை சோதித்து கொண்டுதான் இருக்கின்றன. இரண்டாம் உலகப் போர் மனித இனத்திற்கு ஒரு கடுமையான பாடம் கற்பித்தது. அழிவு, சாவு, துயரம் இவற்றிலிருந்து மீண்டும் எழுந்த மனித இனம் அமைதி, ஒன்றிணைவு, நம்பிக்கை என்பவற்றை தேர்ந்தெடுத்து கொண்டது. புதிய உலக ஒழுங்கு என்பது ஒரு அரசியல் கருத்து மட்டும் அல்ல, அது மனித வரலாற்றின் மறு பிறப்பு. இன்றும் அந்த ஒழுங்கு வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. சவால்களுடன், நம்பிக்கையுடன் மனித இனம் இன்னும் தேடிக்கொண்டிருக்கின்றது அமைதியின் உண்மையான வடிவத்தை. போர் முடிந்தது, ஆனால் வரலாறு இன்னும் பேசுகிறது. அந்த பேச்சில் நாம் கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்று: அழிவு வழியாக உருவான அமைதிதான் மனிதத்தின் மிகப்பெரிய வெற்றி. நன்று நண்பர்களே, இரண்டாம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம்